சேனலில் கார பூந்தி செய்ய போகிறோம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். மாவு வந்து 200 கிராம், இதுக்கு 100 கிராம் அரிசி மாவு போட்டிருக்கேன். கரைச்சி வச்சுருக்கேன். தோசை மாவு பார்த்துட்டு கரைச்சிக்குங்க. கரைச்சிட்டு இந்த மாவு கடல மாவும் கொஞ்சம் திக்காக கரைச்சிங்கன்னா தான், இல்லைன்னா பூந்தி நல்லா குண்டு குண்டாக வரும். உப்பு 200 கிராம் கடல மாவு, அதுக்கு ஒரு 50 கிராம் அரிசி மாவு, உப்பு, அவ்வளோதான். கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கங்க தோசை மாவு பார்த்து. மலை படங்கினோடனே பபுள்ஸ்லாம் அடங்கிரும், அப்புறம் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், பூந்தி ஃபுல்லாக பொரிச்சிட்டேன். இதில் கருவேப்பிலை வந்து கொத்தாக போட்டாங்க அப்படியே எண்ணெயில். இதை வந்து நீங்கள் இதை அப்படியே உருவி போட்டுக்கலாம். அப்படியே கொத்தாக போட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சட்டியை விட்டு எடுக்க. நீங்கள் உருவி போடுறத விட இதுமாரி போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்களா? அடுத்தது வேர்க்கடலை. வேர்க்கடலை கொஞ்சம் போட்டு வறுத்து கொட்டிக்கோங்க. அது வறுத்துட்டோங்க. இதில் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு பாருங்கள். தனி மிளகாத்தூள் கொஞ்சம், ரொம்ப காரம் வேண்டாம். அதுக்கப்புறம் பெருங்காயம். பாருங்கள், எல்லாமே உருவி போட்டு தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் கலந்துக்கோங்க. பெருங்காயத்தூள், தனி மிளகாத்தூள், தூள் உப்பு, கருவேப்பிலை, வேர்க்கடலை, இது எல்லாமே போட்டிருக்கேன் இதில். இந்த பூந்திக்கு இந்த மாவு வந்து 200 கிராம் கடல மாவு தான், வேறு எதுவும் இல்லை. 200 கிராமுக்கு ஒரு 100 கிராம் அரிசி மாவு போட்டால் போதுங்க. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு இங்கே பாருங்கள். இதே போல் அரிசி மாவு அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டியாக இருக்கும், குறன்னு இருக்காது. இதில் கம்மியாக தான் போட்டிருக்கேன். திக்காக மாவு கரைச்சிங்கன்னா குண்டு குண்டாக வரும். பாருங்கள், 200 கிராமுக்கே இவ்வளோ வந்துருக்கு பாருங்கள். 200 கிராம் பாக்கெட்டு தான் அந்த கடலை மாவு. இது எல்லாமே செஞ்சுட்டேன். அழகாக இருக்குது பாருங்கள், பூந்தி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதே போல் காரா பூந்தி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.